அடுத்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, நேற்றைய தினம் தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு தங்களுடைய வாழும் உரிமைக்காக, வேலை மற்ற காரணங்களுக்காக கர்நாடக மாநிலத்திற்கு சென்று தங்கி அங்கு இருந்த தமிழர்களை, குறிப்பாக தங்கள் மாடுகள் காடுகளுக்கு சென்று விட்டது, அதை தேடி கண்டுபிடித்து அதனுடைய தாயக இடமான அவர்கள் வாழ்கின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 4 தமிழ்நாட்டு இளைஞர்கள் கர்நாடக வனப்பகுதிக்கு சென்றவர்களை கர்நாடக வனத்துறை அநியாயமாக, அக்கிரமமாக அவர்கள் மான் வேட்டையாட வந்தார்கள் என்று அவாண்டமான பழி சுமர்த்தி அவர்களை அருகில் அழைத்து விசாரிக்காமலேயே, தமிழர்கள் என்று தெரிந்த உடனேயே அந்த தமிழில் பேசியது தமிழர் அதை புரிந்து கொண்டு அந்த இன வெறியோடு கர்நாடக வனத்துறை சுட்டு படுகொலை செய்திருக்கிறது. அந்தோணிசாமி, குமார், பீட்டர் என்ற 3 தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், 3 பேருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி, பாதிப்புக்குள்ளாகி, கர்நாடகத்தில் வாழ்கின்ற அப்பகுதியினுடைய தமிழர்கள் ஆயிரக்கணக்கிலே திரண்டு போராடி இது திட்டமிட்ட படுகொலை என்று, இதற்கு நீதி விசாரணை வேண்டும், குடும்பத்திற்கு போராட்டக் குழுவின் சார்பாக 2 கோடி ரூபாய் ஒருவருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி இருக்கிறார்கள். போராடியவர்களை கர்நாடக காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி அதில் 5 கைது செய்து தற்போது காவல் நிலைய சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை மிக வன்மையாக இந்த அனைத்து கட்சிகளின் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். கடந்த ஆண்டு இதுபோன்று கர்நாடக எல்லையில் மீன்பிடிக்க வந்தார்கள் என்று மேட்டூர் அருகே சேர்ந்த ஒரு மீனவர் குடியில் பிறந்த ஒருவரை அநியாயமாக இதுபோன்று அவரும் எல்லை தாண்டி வந்தார் என்று சுட்டு படுகொலை செய்தார்கள். ஏற்கனவே ஆந்திராவில் 20 அப்பாவி தமிழர்கள் கூலி வேலைக்கு சென்றவர்கள், சித்தாளுக்கு, கொத்தனாருக்கு போன்ற வேலைகளுக்கு சென்றவர்களை பிடித்து செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று காடுகளிலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி அவர்களை சுட்டு அநியாயமாக படுகொலை செய்தார்கள். இது இல்லாமல் நூற்றுக்கணக்கான உயிர்கள் ஆந்திரா காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் நூற்றுக்கணக்கானவர்கள் தமிழர்கள் விசாரணையின்றி ஆந்திரா சிறையில் இருக்கிறார்கள். ஆக தமிழர்களுடைய உயிர் என்றாலே ஒரு கிள்ளுக்கரையாக அண்ட மாநிலங்கள் நினைக்கிறது. கடந்த 2011-12 ஆண்டுகளில் ஐயப்பனை தரிசிக்க சென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கூலி விவசாயி சாந்தவேளை சுடு வெந்நீரை ஊற்றி அவர் துடிக்க துடிக்க இறந்து போனார். அதற்காக நாங்கள் நீதி கேட்டோம். செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று அப்பாவிகளை சுட்டுக் கொள்கிறீர்களே என்று நாம் அப்போது கவர்னர் மாளிகையை 50,000க்கும் மேற்பட்ட தமிழக மக்களை அணிதிரட்டி தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தோம். அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கப்பட்டதை தவிர அந்த உயிர் தியாகத்துக்கு இதுவரையில் நீதியின் முன் நிறுத்தி அந்த வனத்துறையினரோ காவல்துறையிலோ தண்டிக்கப்படவில்லை. இங்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றால் சிங்கள ராணுவம் சுட்டு படுகொலை செய்கிறான். ஐயப்பன் கோயிலுக்கு சாமி கும்பிட போன அங்க மலையாளிகள் கேரள காவல்துறை வனத்துறை அடிச்சு கொள்றான். இங்க ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் இது போன்ற நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், தமிழ்நாடு முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் வேண்டுவது, வட இந்தியர்கள் இங்கு தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவிய உடனேயே அந்த நாட்டுடைய துணை முதலமைச்சரிலிருந்து அந்த நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு நிகரான அதிகாரிகள் குழுவை அனுப்பி வட இந்தியர்கள் இங்கு உயிர் அச்சம் இல்லாமல் வாழ்கிறார்களா என்பதை உறுதி செய்து நாட்டுடைய டிஜிபி, போலீஸ் கமிஷனர், ஜோனல் கமிஷனர்கள், ஐஜிக்களோடு கூட்டம் நடத்தினார்கள். ஆனால் இறந்து 24 மணி நேரம் இன்றைக்கு 3 அப்பாவி தமிழர்கள் பிழைக்கப் போன இடத்தில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறது கர்நாடக அரசு. தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து ஒரு கண்டனம் கூட இதுவரையில் வரவில்லை. உடனடியாக ஒரு கூடுதல் தலைமைச் செயலாளர், ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் தலைமையில் ஒரு குழுவை அனுப்பி உடனடியாக கர்நாடக முதலமைச்சரிடம் இந்த குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 3 கொலைகளுக்கும் உடனடியாக கொலை செய்த வனத்துறையின் மீது 302 கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதியின் முன் நிறுத்த முதலமைச்சர் அழுத்தமான வேண்டுகோளை முன்வைக்க வேண்டும். உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் இதில் ஒத்த கருத்துள்ள இந்த அனைத்து கட்சிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற ஒத்த இயக்கங்கள்
சமூக மாற்றத்திற்காக களத்தில் இருந்து போராடுகிற இயக்கங்களை அணிதிரட்டி இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்த கர்நாடக வனத்துறையைச் சேர்ந்த எவர் தமிழ்நாட்டின் எல்லைக்குள் வந்தாலும் அவர்களை தமிழக சூடு, சொரண, மானம், தன்மானம், மொழி உணர்வு, இன உணர்வு பற்றுள்ள தமிழர்கள் ஒன்று கூடி அதற்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுப்போம் என்பதை கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாட்டு தமிழர்களை அங்கு அடிப்பதும், கொலை செய்வதும், வீடுகளை சூறையாடுவதும், பேருந்துகளை எரிப்பதும் என்கிற வன்முறை வெறியாட்டம் காவேரி மேகதாட்டில் இன்றைக்கு அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்லிவிட்டதோடு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றங்கள் காவிரி நதிநீர் ஆணையம் கூறிய தண்ணீரை மாத அளவில் திறந்து விடுவதற்கு நேர் மாறாக இன்றைக்கு அங்கு இருக்கிற விவசாயிகளையும் அங்கு இருக்கிற கன்னட வேதிய கும்பல்களையும் தூண்டிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, சரக்குந்துகள் நிறுத்தப்படுகிறது, மகிழுந்துகள் நிறுத்தப்படுகிறது. தமிழர்கள் உயிரெச்சத்திலேயே அண்டை மாநிலம் கர்நாடகத்துக்கு சென்று வரக்கூடிய அவலத்துக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் காவல்துறையும் அரசு இயந்திரமும் கள்ளமும் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஆதலால் கர்நாடக அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்ல விரும்புவது, உங்கள் அரசு பேருந்துகள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகின்றன, உங்கள் அரசு அதிகாரிகள் வாகனங்கள் எங்கள் மண்ணுக்கு வந்து போகிறது, உங்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் விமானத்தின் மூலமாக மகிழ்வதின் மூலமாக எங்கள் மாநிலத்திற்கும் எங்கள் எல்லைக்கும் வந்து போகிறீர்கள். தமிழர்களுக்கு அங்கு இழக்கப்படுகின்ற அநீதி போல் நாங்களும் இங்கு திருப்பி அதற்கான நடவடிக்கைகள் இறங்கினால் இது இரு மாநில மக்களின் சகோதரத்துவம் பாதிக்கப்படும் என்கிற அந்த மாந்தநேய மனிதநேய அடிப்படையில் தமிழர்கள், அரசியல் கட்சிகள், தமிழ் தேசிய அமைப்புகள், இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் அப்படி சிந்திக்கிறோம். ஆனால் கர்நாடகா ஒருபோதும் அப்படி சிந்தித்தது இல்லை. அங்கிருக்கிற கன்னட வெறி கும்பல்களை தூண்டிவிட்டு அதற்கு பின்னால் அரசு பதுங்கிக் கொள்கிற இந்த மோசமான நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை செய்ய அவர்கள் தவறினால் நிச்சயம் வேறு விதமான விளைவுகளை கர்நாடக அரசு இயந்திரம் தமிழ்நாட்டில் சந்திக்கும் என்பது எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன். நன்றி. வாங்க. முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டு. அவருடைய தாய், அவருடைய மனைவி, அவருடைய உறவுகள், அங்க இருக்கிற சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினர் விடிய காலம்பர வரையில் அதற்கான போராட்ட களத்தில் இருக்கார். இவர்கள் எல்லாம் இது முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஜோடிக்கப்பட்ட உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி அங்கு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அந்த மக்களோடு போராட்ட களத்தில் மக்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உணர்ந்து போராட்ட களத்தில் நின்றிருக்கிறார். ஆக தயவு செய்து தமிழ்நாட்டு ஊடகங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, மான் வேட்டைக்கு போனார்கள், துப்பாக்கி வைத்திருந்தார்கள், ஆதலால் கர்நாடகா வனத்துறை சுட்டது என்று அவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்தியை தயவு செய்து தமிழர்களாக பிறந்த தமிழ்நாட்டில் ஊடகம் நடத்துகிற, பத்திரிகை நடத்துகிற நீங்கள் வெளியிட வேண்டாம் என்பது உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொலைக்காட்சி கூட வெட்டிருந்துச்சு, மான் வேட்டைக்கு சென்ற தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். செம்மர கூலி வேலை போனா அவன் செம்மரம் கடத்த போனான். செம்மரம் கடத்துற விஷயத்தில் உங்களுக்கு தெரியும், அங்க இருக்கிற மந்திரி, அதிகாரிகள், காவல்துறை, வருவாய்த்துறை, வனத்துறை எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. அவன் எவனாச்சும் செத்துருக்கிறானா? அப்ப இது முழுக்க முழுக்க இப்பயே மான்வேட்டைக்கு போற பணக்காரர்கள், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி பல பேர் மான்வேட்டைக்கு போயிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் என்றைக்காவது சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களா? அப்பாவிகள், அதுவும் தமிழர்கள் என்றால் அவ்வளவு தமிழர்களுடைய உயிர் அவ்வளவு இலக்காரமானதா? அப்படியே அவர்கள் துப்பாக்கி வைத்துக் கொண்டு மான்வேட்டைக்கு போனதாக வைத்துக் கொள்ளலாம். அவங்கள மான்வேட்டை மானை விட இவங்களுடைய உயிர் மலிவானதா? அவங்களை விரட்டி பிடிக்கலாம், கைது செய்யலாமே தவிர மான்வேட்டைக்கு போனார் என்று ஊகித்துக் கொண்டு அது குற்றம் சுமத்தி அப்ப அது வேறு ஏதோ அவங்க மனசுக்குள்ள ஆன்டி தமிழ் அந்த உணர்வுல தான் அது நடந்திருக்க தவிர அவர் மானை விட அப்ப மனசு உயிர், தமிழனுடைய உயிர் மலிவா போயிடுச்சுன்னு தான் தெரியுது. அவங்கள விரட்டலாம், காலுக்குள்ள சுடலாம், ஒருத்தரை பண்ணலாம், 3 பேர் எப்படி சொல்றது? 3 பேர் மார்பல சுட்டு படுகொலை செய்ய திட்டமிட்ட படுகொலை. கர்நாடக வனத்துறை இது செஞ்சது திட்டமிட்ட படுகொலை. நாங்கள் குற்றம் சாட்டுறோம். சரி, அடுத்ததா தம்பி, தமிழக அரசினுடைய கோரிக்கை தான் நான் சொல்றேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறக்கணும். உடனடியாக அந்த குடும்பத்துக்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடும், இவர்களை கொலை செய்த அந்த வனத்துறையை சேர்ந்தவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்வதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வாய் திறந்து அறிவிப்பு செய்ய வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்றேங்க. கடந்த சில மாதங்களுக்கு, வருடங்களுக்கு முன்பு
வங்கி கொள்ளையர்களை வந்து இங்க அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பீகார் நிதிஷ்குமார் இங்க வந்தாரா இல்லையா? அப்போ அந்த மாநில சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த மாநில முதலமைச்சர்கள் நீங்க வந்து குற்றத்தை பத்தி அவங்க பார்க்கல, அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்பதான் பார்க்கல, அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களா இல்லையான்னு தான் பார்த்து அந்த உணர்வோடு தான் அணுகுனாங்க. அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த விஷயத்துல வந்து நீங்க தமிழர்கள் என்ற உணர்வோடு வந்து தமிழர்களை பாதுகாக்கிறதுக்கு அணுகணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். உடனடியாக ஒரு மூத்த அமைச்சர் தலைமையில் கர்நாடக அரசுக்கு குழு இந்நேரம் போயிருக்கணுமா இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி 16 நடந்திருக்கு, நேற்றுக்கு சுதந்திர தினம் விட்டுட்டீங்க. சரி, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில இன்னைக்கு இப்ப மணி 12 இதுவரையிலும் எந்தவித ஒரு அறிக்கையோ எந்தவித ஒரு கண்டனமே ஒரு நாட்டுடைய முதலமைச்சர்கள். அப்ப தமிழர்கள் வந்து இந்த நாட்டில் எங்க போய் மீன் பிடிக்க போய் செத்து போனாலும், இது மாதிரி கூலி வேலைக்கு போய் செத்து போனாலும், இந்த மாதிரி ஆடு மேய்க்க போய் செத்து போனாலும் சுட்டு கொள்ளலாமா அண்டை மாநிலங்கள்? இதற்கு ஒரு நியாயம் தர்மம் இல்லையா? அதுக்காக தான் நாங்க ஒருபடி மேலே போய் சொல்றோம். இதுல சரியான நடவடிக்கை எங்களுக்கும் நீதி இந்த 3 பேர் உயிருக்கும் பெற்றுத்தர தமிழ்நாடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழ்நாட்டு எல்லைகளில் கர்நாடக வனத்துறை வாகனங்களா IFS ஆபீசர்களா எவ்வளவு பெரிய கொம்மனாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதற்கு எதிராக அதுக்கான மறியல் போராட்டங்களை கண்டிப்பாக முன்னெடுப்போம். இதெல்லாம் தேதியெல்லாம் சொல்லிட்டு முன்கூட்டியெல்லாம் கிடையாது. ஏற்கனவே இதே மாதிரி நடந்த போது எப்படி நாங்க பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி கவர்னரை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெளியே வராம முற்றுகையிட்டோம். அதுல வினோத் என்கிற இதே கூட்டமைப்புடைய தலைவர்கள் எல்லாரும் ஒன்னாதான் இருந்து பண்ணணும். அன்னைக்கு வினோத்தின் கட்சியினுடைய தொண்டர் கூட அந்த கூட்ட நெரிசல்ல ஒருத்தர் அங்கேயே செத்து போனான், மின்சார கம்பியில் அடிபட்டு. ஆக ஒரு உயிரை தியாகம் செய்து அந்த 20 உயிருக்கு நாங்கள் நீதி கேட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு இன்னை வரைக்கும் நீதி கிடைக்கல. அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இன்னைக்கு திருப்பதியில பல சிறையிலே 100கணக்கான பேர் செத்து போயிருக்கான். அப்ப இந்த தமிழனுடைய உயிர்களை குறித்து அச்சமே இல்லையா? இந்த நாட்டில் இருக்கிற அரசு, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஏன் வாய் திறக்கல? எதிர்கட்சிகள் ஏன் வாய் திறக்கல? இதையும் நாங்க கேட்கிறோம். இது தமிழ் உரிமைக்காக ஒன்று கூடி இருக்கிற இந்த அனைத்து கட்சி தலைவர்கள், இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்று இருக்கிற உணர்வாளர்கள் நாங்கள் கேட்கிறோம். நீங்க தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் ஏன் காக்குறீங்க? அப்படின்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய உயிர் பிரச்சனைங்க. காவேரி நீர் வந்து இருந்தா இன்னைக்கு மேகதாரில் அணை கட்டுறதுக்கு இன்னைக்கு அங்க போய் அவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப நமக்கு வெளியில பெரிய செய்தி வரல. ஒசூர்ல ஓட விரட்டான் வாட்டர் நாகராஜ் கும்பல் வந்து எல்லையில வந்து போராடுறான், ஒகேனக்கலுக்கு வந்து நான் போராடுறான். அப்ப வன்முறையை ஒரு வேதிய கும்பல்கள் தூண்டி விடுறான். அந்த அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல. இப்ப இதெல்லாம் குறித்து முன்கூட்டியே அப்படி ஒரு கண்டிச்சு முதலமைச்சர் 3 மாசம் ஆட்சிக்கு வந்து 100 நாள் நிறைவு செஞ்சாரு. ஒரு கண்டிச்சிருந்தா, ஒரு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தா, நான் கேட்கிறேன், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் உங்களுடைய புகைப்படத்தை கிழிக்கிறான், செருப்பால அடிக்கிறான், உங்க முகத்துல சிறுநீர் கழிக்கிறான். இது உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு ஒரு கோபம் வர வேண்டாம்? ஒரு மான உணர்ச்சி வேண்டாம்? முதலமைச்சரை இதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லலாம். எங்கள் ஏழு தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டுடைய மக்கள் வாக்களித்து உங்களை இந்த நாட்டுக்கு முதலமைச்சரை ஆக்கிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர். உங்களை அவமானப்படுத்துவது, ஒட்டுமொத்த தமிழர்களை 8 கோடி தமிழர்களை அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் போராடுகிறோம், நாங்கள் வழக்கு வாங்குகிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க?